பகலில் கடுமையான வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் தீவிரமாகி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் மழை வாய்ப்புகள் தமிழகத்தில் பதிவாகுமா என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம வானிலை அறிக்கையில் நம்ம பார்க்கலாம். நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. தினந்தோறும் மாலை மற்றும் இரவு நேரத்துல தமிழ்நாட்டுல மழை வரதான் போகுது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. தினந்தோறும் நீங்க மழை பொழிவு எதிர்பார்க்கலாம். ஆனா குறிப்பிட்ட சில மாவட்டங்கள்ல மட்டும்தான் மழை பெய்யும். 38 மாவட்டங்களும் மழை வரும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இருக்க போறதும் கிடையாது. ஒரு 10ல இருந்து 15 மாவட்டங்கள் வரைக்கும் தினந்தோறும் மழை வாய்ப்பு இருக்கு. அதற்கு நீங்க தினந்தோறும் வானிலை அறிக்கையை கேட்டா மட்டும்தான் அது எந்த 10ல இருந்து 15 மாவட்டங்கள் மழை வரப்போகுது அப்படிங்கிற தகவல் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதனால தினந்தோறும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. லைக் பட்டனை கொஞ்சம் மறக்காம கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்து விட்டது. ஏன்னா கடந்த 2 நாட்களுக்கு முன்பதாக நமக்கு மழையினுடைய தீவிரம் கடலோரங்களில் மிரட்டி வந்தது நம்ம பார்த்தோம். 8 சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர்லாம் புதுச்சேரி, விழுப்புரம் போன்ற இடங்களில் பதிவானதை பார்த்திருப்பீங்க. இதெல்லாம் வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து நிலவி வந்ததன் காரணமாகவே மழை பொழிவுகளும் கடலோரங்களில் வெளுத்து வாங்கியது. அதே மாதிரி டெல்டானுடைய கடலோர பகுதிகளிலும் கனமழையானது கொட்டி தீர்த்தது. சென்னையில் நமக்கு மிதமான மழை வரைக்கும் பதிவானதை நம்ம பார்த்தோம். இது எல்லாமே இந்த தாழ்வு பகுதியினால தான் நிகழ்ந்தது. ஆனால் இப்போ தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்து விட்டது. அதனால கடலோர மாவட்டத்தில் இதே மாதிரி 7-8 சென்டிமீட்டர்லாம் மழை எதிர்பார்க்க முடியாது. 1 சென்டிமீட்டர் இல்லை 2 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் இனி வருகிற நாட்களில் மழையானது பதிவாகும். சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் குமரி கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது. அதனால சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் குமரி கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி ஒன்றானது நிலவி கொண்டிருப்பதன் காரணமாக மழை வாய்ப்புகளும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஆகவே இந்த தென் மாவட்ட பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் டெல்டாவின் சில பகுதிகளிலும் உள் மாவட்டங்களில் சில பகுதிகளிலும் அவ்வப்போது விட்டு விட்டு நமக்கு மழை பொழிவுகள் ஆங்காங்கே பதிவாக வாய்ப்பு இருக்கு. நேற்றைக்கு நீங்க மாலை நேரங்களில் எடுத்து பாருங்க, பல இடங்களிலும் நமக்கு பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக பதிவானது. சில இடத்துல நமக்கு லேசான சாரல் மழையும் சில இடங்கள்ல மிதமான மழை பொழிவுகளும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கிறோம். ஓரிரு இடங்களில் நமக்கு கனமழைக்கான வாய்ப்பும் உறுதியாகி இருக்கிறது. ஆகவே பெரும்பாலான பகுதிகளில் மழை பொழிவுகள் நிச்சயமாக பதிவாகும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா நமக்கு குறிப்பிட்ட சில பகுதிகள், குறிப்பா இன்னைக்கு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா பருவமழை தொடங்க இருக்கு. கேரளா மற்றும் கர்நாடகாவில் தேதிகள் குறிச்சாச்சு, பருவமழையும் தொடங்க போகுது. ஏன்னா இந்த பருவமழைக்காக தான் கடந்த நீண்ட காலமாக காத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா மழை பொழிவு சரியா இல்லை, வெயில் ரொம்ப, அதுவும் கேரளாவில கூட நமக்கு வெயில் இந்த வருஷம் ரொம்ப அதிகமாகவே பதிவாச்சு. அதனால் அடித்த வெயிலுக்கு மழை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கமெண்ட் கூட நம்ம பார்க்க முடிஞ்சுது. அதில் கேரள மக்களுக்கு 26ஆம் தேதி அன்று பருவமழை பொறுத்த வரைக்கும் தொடங்க இருக்கிறது. தென்மேற்கு பருவமழை கேரளா பகுதிகளில் முன்கூட்டியே, அதனால ஜூன் முதல் வாரத்தில் தான் நமக்கு எப்பொழுதுமே தொடங்கும். ஆனால் இந்த வாட்டி நமக்கு முன்கூட்டியே பருவமழையானது மே 26ஆம் தேதி தொடங்க போகுது. இதை நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், இந்த வருஷம் நமக்கு முன்கூட்டியே பருவமழை இருக்கும். ஆனால் இன்னொன்று என்ன அப்படின்னா, சீக்கிரமாகவே நமக்கு தொடங்கினாலும் மழை அளவில் பெருசாக ஒன்றும் மாற்றங்கள் இருக்க போகிறதில்லை. சராசரியாக அல்லது இயல்பாக பெய்ய வேண்டிய மழை தான் நமக்கு இருக்க போகுது. தமிழ்நாடும் சரி, கேரளாவும் சரி, கர்நாடகா மற்றும் தெற்கு ஆந்திராவிலும் ஓகே. அதாவது இந்த பகுதிகள் முழுவதுமாக பெய்ய வேண்டிய சராசரியான மழை பொழிவை ஒட்டி தான் நமக்கு மழை பொழிவுகளும் இந்த பருவமழையில எதிர்பார்க்கிறோம். அடுத்த வருஷம், அதாவது இந்த வருஷத்தினுடைய செப்டம்பர் அக்டோபர்ல எல்னினோவின் தாக்கம் மேலும் அதிகரிக்கும். அடுத்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமான வெயிலுடைய வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு, ஏன்னா இந்த வருஷம் ஒரு ஆரம்பம் தான், எல்னினோவின் ஆரம்பம் தான் இந்த வருஷம். அடுத்த வருஷம் தான் பார்த்தீங்கன்னா எல்னினோ ரொம்ப தீவிரமாக மிக உச்சகட்டமாக இருக்க போகுது. ஆகவே தொடங்கும் பருவமழையானது அறிவித்த தேதிகளிலிருந்து தொடங்கக்கூடும். இதன் காரணமாக படிப்படியாக வருகிற நாட்களில் கேரளா மற்றும் கர்நாடகாவில் கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் புரட்டி போடும். அதனால மழையே வராதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நிச்சயமாக மிக கனமழை, அதி கனமழை, ரெட் அலர்ட்லாம் கொடுக்கக்கூடிய நாட்கள் ரொம்ப தூரத்தில் கிடையாது. கிட்ட நெருங்கிட்டோம், பருவமழை வந்தாச்சு, உஷாராகிடணும். கேரளாவினுடைய கடலோர பகுதிகளாகட்டும், கர்நாடகாவினுடைய கடலோர பகுதிகளும் உஷார் நிலையில இருங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்னா உங்களுக்கு தான் நிலச்சரிவுகள்லாம் அடிக்கடி ஏற்படும். நீலகிரி மாவட்டத்தில் ஒரு இரவு முழுவதுமாக மழை வந்துருச்சுன்னா போதும், அடுத்த நாள் காலையில பார்த்தா ஒரே நிலச்சரிவுகள் அங்கும் இங்குமாக ஏற்பட்டிருக்கும். அதனால நீலகிரி மாவட்ட மக்கள் நீங்க தயவு செய்து கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க. பருவமழை ஆரம்பிக்க போது
இப்போதைக்கு நமக்கு வந்து சீரான அளவில் தான் மழை இருக்கும், வெள்ளப்பெருக்கு ஏற்படாது. ஆனால் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் உங்களுக்கு கடுமையான கனமழையானது நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி போன்ற அந்த மலை பகுதிகளில் ரொம்ப தீவிரமான கனமழையானது நிச்சயமாக வந்து பதிவாகும். அதனால் நீங்கள் நம்ம முன்கூட்டியே சொல்கிறதுனால இப்பொழுதே நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்க. பருவமழை வந்தாச்சு. எப்படி நமக்கு வடகிழக்கு பருவமழை வந்தால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர்னு சொல்லுவோமோ, அதே மாதிரி தென்மேற்கு பருவமழை வரும்போது நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி என்று உங்களுக்கு நம்ம அறிவுறுத்தல் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். உஷாராக இருங்க அப்படின்னு சொல்லி என்ன மாதிரியான வழிமுறைகள் நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிறதையும் ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையில் உங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்தி கண்டிப்பாக நம்ம சொல்லுவோம். அடுத்ததாக தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் விட்டு விட்டு மழை பொழிவுகள் மாலை அல்லது இரவு நேரத்தில் பகுதியாக தான் இருக்கும். அதாவது மதுரையிலேருந்து குமரி வரைக்கும் தினந்தோறும் மழை இருக்கும். மதுரையிலேருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய தென் மாவட்ட பகுதிகள் எல்லா இடங்களுக்கும் தினந்தோறும் மழை இருக்கும். ஆனால் மாவட்டம் முழுவதும் இல்லாமல் நமக்கு பகுதியாக மட்டுமே நமக்கு மழை பொழிவானது பதிவாகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளை எதிர்பார்க்கிறோம். ஆகவே மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் பரவலாக விட்டு சீரான அளவில் மழை பொழிவுகள் கண்டிப்பாக பதிவாகக்கூடும். அடுத்ததாக வட தமிழக கடலோர பகுதிகள், உள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் பகுதியாக மிதமானது முதல் கனமழையானது பதிவாகும். வட தமிழக கடலோர பகுதிகளாகட்டும், அதே மாதிரி உள் மாவட்டங்களாகட்டும், டெல்டா மாவட்டங்களாகட்டும் பகுதியாக மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் ஆங்காங்கே சில இடங்கள்ல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல வந்து பகுதியான ஒரு மிதமான மழையா இருக்கும். அதே மாதிரி கடலூர், புதுச்சேரி, காரைக்கால், மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை கூட நேற்றை கூட நம்ம பார்த்தோம். நேற்றைக்கு வந்து நிறைய இடங்கள்ல மழை கொஞ்சம் ஓரளவு பரவலாக பகுதியாக நமக்கு மழை வாய்ப்பு கிடைச்சது. எங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஒரு தொடர் மழை பொழிவாக தமிழ்நாட்டில் தினந்தோறும் பதிவாகி வருகிறத நம்ம பார்க்கிறோம். எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குறிப்பாக தென் மாவட்டங்களும் உள் மாவட்ட பகுதிகளும் மேற்கு தொடர்ச்சியும் கடந்த 24 மணி நேரத்தில் நல்ல ஒரு மழை பொழிவும் கிடைச்சிருக்கு. இன்றைக்கும் கூட பகுதியான ஒரு மழை பொழிவாக இருக்கும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவு அரியலூர் மாவட்டத்தில் 7 சென்டிமீட்டர் மழை பொழிவு, திருச்சிராப்பள்ளியில் 7 சென்டிமீட்டர் மழையும், தஞ்சாவூரில் 6 சென்டிமீட்டர் மழை பொழிவு, திருவாரூரில் நல்ல ஒரு கனமழை கடந்த 2 நாட்களாக விட்டு பரவலாக மழை பொழிவு கிடைச்சிருக்கு. திருவாரூரில் 6 சென்டிமீட்டர் மழை பொழிவு, கரூர்ல 5 சென்டிமீட்டர், பெரம்பலூர்ல 5 சென்டிமீட்டர் மழை பொழிவு, நாகப்பட்டினத்தில் 3 சென்டிமீட்டர் மழையும், கடலூர் மாவட்டத்தில் சுமார் 2 சென்டிமீட்டர் மழை பொழிவும் நமக்கு வந்து பதிவாகி இருக்கிறது. இனி வருகிற நாட்களிலும் தொடர்ந்து இதே மாதிரி மழை பொழிவுகள் கனமழையாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா பருவமழையானது தொடங்க இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பாருங்க, பகல் நேரங்களில் வேலூர் மாவட்டத்தில் 38.6 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலையானது பதிவாகி இருக்கிறது. அதனால தான் நம்ம சொன்னோம் பகல் நேரங்களில் ஒரு பக்கம் வெயில் அதிகமாக இருக்கும், அதே சமயங்களில் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் கடும் கனமழையானது தீவிரமடைந்து காணப்படும். அதனால உஷாரா இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. நீங்களும் மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி பாருங்க.